இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எல்லாத்தையும் மறைச்சிட்டா நீ? நீயும் அக்காவும் கூட்டுக்கலாம் வீடா? உங்க அக்காவோட விஷயம் உனக்கு தெரியாம இருக்காது. மறைச்சிட்ட எனக்கிட்ட ஏன் மேல இருக்கிற கோவத்தை தம்பி மேல காட்டாதீங்கப்பா. என்ன அப்பான்னு கூப்பிடாத. உங்க வேதனை நல்லா புரியுதுப்பா. ஆனா எந்த சூழ்நிலையில தாலி கட்டிக்கிட்டேன்னு தெரிஞ்சா நீங்க எம்எல்ஏ இப்படி கோவப்பட மாட்டீங்கப்பா. சூழ்நிலையை காரணம் காட்டி நீ பண்ண தப்ப சரி பண்ண பாக்குறியா? அப்படி இல்லப்பா, என் நிலைமை உங்களுக்கு புரிய வைக்க முயற்சிக்கிறேன். நின்னு போன பெரிய அமித்ரா கல்யாணத்தன்னைக்கு வனஜாமா என் மேல உள்ள கோவத்துல தம்பியை கடத்தி வச்சுக்கிட்டு என்ன ஒரு கோவிலுக்கு வர சொன்னாங்க. இல்லன்னா தம்பிய கொன்னுடுவேன்னு பயமுறுத்தினாங்க. தம்பியை காப்பாத்த நான் வனஜாமா சொன்ன கோவிலுக்கு போனேன். அப்ப வனஜாமா என் உடம்புல ஒட்டு துணி இல்லாம ஊற விட்டு கோவில் என்ன தனியா விட்டுட்டு வந்துட்டாங்க. என்ன காணோன்னு தேடிட்டு வந்த பெரியய்யா அந்த கோலத்துல என்ன பார்த்துட்டாரு. அதனால கோவில்ல அதே சாமிய சாட்சியா வச்சு வாழ்க்கை தரேன்னு சொல்லி எனக்கு மண்டபத்துல தாலி கட்டினாரு. ஒண்ணு நீ சாவு, இல்ல நானே உன்னை விஷம் கொடுத்து கொன்னுடுவேன். ஏற்கனவே நான் வாங்கி வச்ச விஷம் வீட்டுலதான் இருக்கு. உங்க கையால சாகிறதுல எனக்கு சந்தோஷம் தான்ப்பா. நீங்களே என்ன கொன்னுடுங்க. என்ன நான் அப்படியெல்லாம் பண்ண மாட்டேன்னு நினைக்கிறியா? இப்பவே சாப்பாட்டுல விஷத்தை வச்சு உன்னை கொல்றனா இல்லைன்னு பாரு. வேண்டாப்பா பா, ப்ளீஸ் பாப்பா. அக்கா ரொம்ப பாவம்ப்பா. தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுங்கப்பா. அக்கா இல்லைன்னா நான் அனாதப்பா. கையடுறா, தொட்டா தொலைச்சிடுவேன். எனக்கு உங்க அக்காவுக்கும் உள்ள பிரச்சனை, அதுல நீ தலையிடாத. எங்கடா போற? பெரிய தம்பி கிட்ட சொல்ல போறியா? போக கூடாது, போ உள்ள. போடா உள்ள. இந்தா சாப்பிடு. இத சாப்பிட்டு உங்க அம்மா கிட்ட போய் சேர். எனக்கு நிம்மதியா இருக்கும். உங்க கையாலேயே எனக்கு ஊட்டி விடுங்கப்பா. நான் சந்தோஷமா சாப்பிட்டு அம்மா கிட்ட போயிடுறேன். இப்படி எல்லாம் சொன்னா நான் கொடுக்க மாட்டேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? நந்தினி, எதுக்காக வர சொன்ன? என்ன விஷயம்? காரணமா தான் வர சொன்ன ஆண்டி. வீட்ல வேலை செய்யற எல்லாருக்கும் அகிலாண்டேஸ்வரி தீபாவளி ஸ்வீட் கொடுப்பாங்களே, அத கொடுத்து முடிச்சிட்டாங்களா? ஏன் நந்தினி, இத கேக்குறதுக்கா அவசரமா போன் பண்ணி எங்களை வர சொன்ன? இத நீ போன்லயே கேட்டு இருந்திருக்கலாமே. நான் காரணம் இல்லாம எதையும் சொல்லவும் மாட்டேன், செய்ய மாட்டேன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியுமே ஆண்டி. கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. இன்னும் ஸ்வீட் கொடுக்கலல்ல? இல்ல, கொடுக்கல. என்ன பிளான் போட்டிருக்க நந்தினி? சொல்றேன். உயிருக்கு உயிரா லவ் பண்ணிட்டு இருக்கிற லவ்வர்ஸ்ல காதலி அவனை விட்டு பிரிஞ்சுட்டா இல்ல செத்துட்டா, அந்த காதலனோட நிலைமை என்ன ஆகும்? என்ன ஆச்சு இவளுக்கு? அவசரமா வாங்கன்னு கூப்பிட்டுட்டு லூசுத்தனமா கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கா. என்ன ஆண்டி
நான் லூசுத்தனமா கேள்வி கேக்குறேன்னு யோசிக்கிறீங்களா? கரெக்டா கேக்குறா. சே 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 அப்படிலாம் ஒண்ணு இல்ல நந்தினி. அதெல்லாம் நான் யோசிக்கவே இல்ல. அதான் நீ சொல்லிட்டியே காரணம் இல்லாம எதுவும் கேட்க மாட்டேன்னு. காரணத்தை சொல்லு. பார்வதி ஸ்வீட் பாக்ஸ வாங்கிட்டு போய் வீட்ல தான் ஓபன் பண்ணுவா. அப்படி ஓபன் பண்ணும்போது ஒருவேளை வெடிக்கலனா 200 மீட்டர் தூரத்துல இருந்து இந்த ரிமோட்டால அத வெடிக்க வைக்கலாம். எதுக்கும் இத நீங்க கையில வச்சுக்கோங்க. இதுவும் நல்லாதான் இருக்கு. நந்தினி, இந்த ஸ்வீட் பாக்ஸ சமையல்காரி தனியா போய் ஓபன் பண்ணி பார்த்தானா அவ மட்டும் காலி. இதுவே வழக்கம் போல அந்த பாச குடும்பம் விசுவாசமும் அரிசி முட்டையும் சேர்ந்து இருந்தாங்கன்னா நமக்கு தீபாவளி போனஸ். சுந்தரம் கிட்ட பார்வதிக்கு மாப்பிளை பார்த்துக்கிட்டு இருக்கிறத அகிலா சொன்னாலே, சுந்தரத்தை சமாதானப்படுத்த அப்படி சொன்னாலா இல்ல நமக்கே தெரியாம நம்ம கிட்ட சொல்லாம பார்வதிக்கு மாப்பிளை பார்த்துக்கிட்டு இருக்காளா? ஒரே குழப்பமா இருக்கே. அகிலா, என்னங்க? உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். நீ ஏதோ யோசனையில இருக்க போல இருக்க. பரவாயில்ல, என்ன விஷயம் சொல்லுங்க. சுந்தரத்துக்கிட்ட பார்வதிக்கு மாப்பிளை பார்த்துக்கிட்டு இருக்கிறதா நீ சொன்னல? ஆமா சொன்னேன். உண்மையாவே நீ பார்வதிக்கு மாப்பிளை பார்த்துக்கிட்டு இருக்கியா அகிலா? நீங்க ஏன் இப்படி சந்தேகமா கேக்குறீங்க? நான் பார்வதிக்கு மாப்பிள்ளை விஷயமா புரோக்கர் கிட்ட டெய்லி போன்ல பேசிக்கிட்டு தான் இருக்கேன். இன்னும் சரியான மாப்பிள்ளை யாரும் அமையலங்க. அதனாலதான் அத பத்தி உங்ககிட்ட சொல்லல. ஒன்னு சொன்னா நீ தப்பா நினைச்சுக்க மாட்டியே? சொல்லுங்க. முதல்ல நம்ம ஆதி கல்யாணத்தை முடிச்சிடலாமே, அதுக்கப்புறம் பார்வதி கல்யாணத்தை வச்சுக்கலாம்ல? ஆதி கல்யாணம் கிட்டத்தட்ட முடிஞ்ச மாதிரிங்க. பொண்ணு மித்ரா வீட்டோட தான் இருக்கா. ஆனா பார்வதிக்கு மாப்பிள்ளை எங்க இருக்கானே தெரியலையே. அது மட்டும் இல்லங்க, முதல்ல பார்வதிக்கு கல்யாணம் செஞ்சு வச்சு அவளை நல்லபடியா மாப்பிள்ளை வீட்டுக்கு அனுப்பி வைக்கணும். அப்பதான் நான் சுந்தரத்துக்கு கொடுத்த வாக்கு நிறைவேறின திருப்தி எனக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் தான் ஆதி கல்யாணம் நடக்கும்.